இந்த படத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக குட்டி பசங்களையா பார்த்து யாரோ கடத்தி அவங்கள கொலை பண்ணி அவங்களுடைய தோலை மொத்தமா உரிச்சு அந்த டெட் பாடியை மட்டும் வெளியே தூக்கி போடுறாங்க. இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது, எக்கச்சக்கமான வாட்டி நடக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணம், யாரு இந்த மாதிரி சின்ன பசங்களை மட்டும் கடத்துறாங்க, எதுக்காக கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுடைய பையன் கூட காணாம போவான், அந்த பையனையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இந்த படம் முழுக்க ஒரு மாதிரி போனாலும் படத்துடைய கிளைமேக்ஸ்ல சத்தியமா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். என்னடா இது இன்வெஸ்டிகேஷன் படத்துல இப்படி ஒரு திருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருப்பாங்க. கட்டாயமா இந்த படத்துடைய 2வது பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்றேன். இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே நீங்களும் இதே விஷயத்த சொல்லுவீங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நியூ சேனல்ல புதுசா ஒரு தாய் ஹாரர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் மென்ஸுக்கு மட்டும் தான் போட்டோ வாலெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. மென்ஸுக்கு மட்டும் கிடையாது, லேடிஸ் வாலெட்லயுமே நீங்க போட்டோ இல்ல நேம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுலயும் லேடிஸ் வாலெட்ல நிறைய பேர் இந்த முருகர் போட்டோ கீழே வந்துட்டு அவங்க நேமோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச நேமோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. உங்க போட்டோவும் போட்டுக்கலாம், இல்ல எந்த போட்டோ வேணா போட்டுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கோட்டை மாதிரி குகை மாதிரி இருக்கு, இது என்னன்னே தெரியல. இங்க வந்து இறங்கி உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு மாஸ்க் போட்ட ஆளை காமிக்கிறாங்க. ஒரு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சா என்ன மாதிரி வாய்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி பேசுறாரு. ஒரு குட்டி பையனை வேற கட்டி போட்டு வச்சிருக்காரு. உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் எனக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல ஒருத்தருடைய மனைவிக்கு பிரசவ வலி வந்திருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த ஊர் பெரியவங்க பாட்டிகளாம் சேர்ந்துட்டு பிரசவம் பாக்குறாங்க. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருச்சு. அம்மாவுக்கும் எதுவுமே ஆகல. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்கும் போது குழந்தைய அப்படியே ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா வாங்குறாரு. முதல் குழந்தை தலைச்சம் பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கினா குழந்தைய பார்த்தோன்னே மனுஷன் என்ன யோசிச்சாரோ தெரியல, குழந்தைய அங்கேயே கொடுத்துட்டு அப்படியே துண்டெல்லாம் உதறிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. மொத்தத்துல இந்த சீன் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரியாது, நமக்கு செகண்ட் பார்ட் வந்தாதான் புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அந்த ஊருக்கு நீங்க ஏன் போறீங்க, புதையலை தேடி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் கேட்கும் போது, புதையலா, இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கான், அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாரா டீச்சரா தான் வந்திருக்கேன், வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னும் போது அந்த ஊருக்குள்ள பஸ்லாம் போகாது, கொஞ்சம் கிராமம், நான் ஒரு ஸ்பாட்ல இறக்கி விடுறேன், அங்க இருந்து நடந்து போனா சீக்கிரமா அந்த ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறக்கி விட்டு போக இந்த டீச்சரும் ஊருக்குள்ள போறாரு. இந்த ஊருடைய தலைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, இவன் டெபுட்டி சீஃப், இவன் எலெக்ஷன்லயே நின்னு வின் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு கட்சியில யூத் விங்ல ஒரு முக்கியமான மெம்பராகவும் இருக்கான். அடுத்து சர்ச்சுடைய ஃபாதர், இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு 4-5 பேரை காமிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த டீச்சரை வரவேற்று மாலையெல்லாம் போட்டு அந்த ஊரை பத்திலாம் பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த ஊர் பெரியவங்களும் அந்த டீச்சரும் ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஊருக்குள்ள புதையல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புதையலை வந்துட்டு ஒரு சாத்தான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு அந்த புதையல் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சாத்தானுக்கு நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. இது எல்லாமே இந்த டீச்சருக்கு ஒரு மாதிரி வினோதமா வித்தியாசமா இருக்கு. இவர் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இதே ஊருக்குள்ள ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா வந்துட்டு இன்னமும் அப்பாவை காணும், அங்க வந்துட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மஞ்சுளாவுடைய இடுப்பை தான் பார்த்துட்டு இருப்பான் உங்க அப்பன். போயிட்டு உங்க அப்பனை நான் வர சொன்னேன்னு கூட்டிட்டு வா அப்படின்னும் போது, அம்மா இருமா இந்த ஷோ முடிஞ்சோடனே போறமா அப்படின்னும் போது, டே அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், நீ முதல்ல போயிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டார்ச் லைட்டோட அமுச்சு விடுறாங்க. இவனும் பயந்துட்டு அந்த இருட்டுல நடந்து நேரா கிளம்பி அப்பா இருக்கிற இடத்துக்கு போனா, அம்மா சொன்ன மாதிரி அப்பா அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா உன்னை அம்மா கூட்டினர சொல்லிச்சு அப்படின்னும் போது, இப்போ வர முடியாது, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, தனியாவா, நீ வந்தாதான் போவேன் அப்படின்னு, அப்பா வர லேட் ஆகும், நீ முதல்ல போடா அப்படின்னும் போது, இருட்ட போக பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இருட்டுல போக பயமா, டே நீ சிங்க குட்டிடா, இருட்ட
ஆளை பார்த்தலாம் பயப்படலாமா, போடா வரேன், இந்த இடத்துல எல்லாம் குட்டி பசங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவனும் பயந்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்பா என்னடானா நேரா கிளம்பி வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்றாரு. அம்மா என்னடானா அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, அது கிராமம் இல்லையா, எல்லா இடத்துலயுமே வீடு கிடையாது, சில இடங்கள்ல வீடு இல்லாம காட்டு பகுதி மாதிரி இருக்கு. அந்த பக்கமா நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க யாரோ வர மாதிரியும் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியும் இவனுக்கு தோணுது. பயந்துட்டே போறான். அப்போ ஒரு 3 பேர் வந்து இவனை கடத்தி தூக்கிட்டு போறாங்க. அந்த டார்ச் லைட் மட்டும் அங்க விழுகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு கோயிலுக்குள்ள காமிக்கிறாங்க. ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான். மொத்தமா 4 பேரு. ஒருத்தன் தலைவன் மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஹெல்ப் பண்ண 3 பேரு. இந்த 3 பேரும் சேர்ந்துட்டு தான் குட்டி பையனை கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. குட்டி பையன் செம்மையா அழுகுறான். நான் வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணா அழுவாத கண்ணா, இங்க வந்துட்டு எக்கச்சக்கமான புதையல் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. இந்த புதையலை வெளியெடுக்கணும் அப்படின்னா அந்த சாத்தானுக்கு, அந்த புதையலை பாதுகாக்கிற சாத்தானுக்கு பலி கொடுக்கணும். மொத்தமா உன்னைய மாதிரி 8 பேரை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியர்டா டான்ஸ்லாம் ஆடிட்டு கையில ஒரு கோடாலி வச்சிருக்கான். அந்த கோடாலியோடைய பின்னாடி பக்கத்தை வச்சு ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான். அந்த குட்டி பையன் செத்தே போயிட்டான். அடுத்த நாள் காலையில அந்த ஐட்டம் டான்சர் வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த தண்ணியில மேந்துக்கு இந்த பையனுடைய டெட் பாடி வருது. டெட் பாடி அப்படின்னா தோல்லாம் உரிச்சு அமுச்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரண கொடூரமா இருக்கு. இப்ப இந்த டெட் பாடியை பார்த்துட்டு பயந்து போயிட்டு இந்த லேடி கத்தும் போது ஊர் மக்கள்லாம் ஓடி வராங்க. போலீஸ்க்கும் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. இந்த குட்டி பையனுடைய அப்பா அம்மாவும் ஸ்பாட்டுக்கு வந்து சமயம் அழுகுறாங்க. ஊர் தலைவர் இந்த விஷயத்தை பாக்குறாரு. இது வரைக்கும் இதே மாதிரி 3 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டாங்க. ஏன் தான் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த போலீஸ் கிட்ட கேட்கும் போது நாங்களும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், குற்றவாளியை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்றாங்க. இதுவரைக்கும் எந்த குற்றவாளியும் அவங்க தேடி கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வெட்டியான காமிக்கிறாங்க. இந்த ஊருடைய வெட்டியா இவர் தான் இந்த இறுதிச் சடங்கு வேலையெல்லாம் பண்ணுவாரு. டெட் பாடியை புதைக்க இல்ல எரிக்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற ஆளு. இவரை வந்துட்டு பார்க்க இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் இறந்து போயிட்டான், அவனுடைய எல்லா சடங்கையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி இந்த அம்மா அப்பாவுடைய பையன் அப்படின்னு இவரே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அவங்களுக்கு இருந்ததே ஒரே ஒரு பையன், ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வளர்த்தாங்க. அந்த குழந்தைய யாரும் கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னும் போது ஆமாப்பா, நம்ம ஊருக்கு பிடிச்ச சாபம் மாதிரி 1 by 1 குழந்தைங்க இறந்துட்டே இருக்காங்க, அதுவும் ஆண் குழந்தைங்க, யானே தெரியல, நீ வந்து வேலையெல்லாம் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த டெபுட்டி சீஃப் இருக்கான் பாத்தீங்களா, தாடிக்காரன், இவன் நான் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சியில யூத் விங்ல ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்கான். இவன் அதனாலேயே தன்னுடைய ஒரு மினிஸ்டர் மாதிரி அந்த அரசியல்வாதி கிட்ட பேசி இந்த மாதிரி 1 by 1 இறந்து போயிட்டே இருக்காங்க, இந்த கொலையெல்லாம் நிப்பாட்டணும், அதை தாண்டி நம்ம ஹெல்ப் பண்ணி எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச சரின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரே கிளம்பி இந்த ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து அந்த தாடிக்காரனை மீட் பண்றாரு. இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரமே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் தாடிக்காரன் சொல்லுங்க, இவன் வந்துட்டு என்னுடைய ஆள் தான், உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆள் தான், நான் பாத்துக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கிட்டையும் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லும் போது சரி ஓகே, ஹெல்ப் பண்ணா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். அதையும் தாண்டி ஹெல்ப் பண்ண வேண்டியது, குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்காகவே புதுசா ஒரு போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு லேடி போலீஸ அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்தா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்ற பேச்சையே அவங்க கேட்கவே மாட்டாங்க. நான் தான்ப்பா புதுசா வந்திருக்கேன், இந்த கேஸை விசாரிக்கிறேன், குற்றவாளியை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னா கண்டுக்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு உதவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கார லேடி வராங்க. அந்த வேலைக்கார லேடிக்குமே ஒரு குட்டி பையன் இருக்கான். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்கும் போது இந்த குட்டி பையன் அட்டகாசம் பண்றான். சரியான வாழு பையன், டே இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னை கட்டி போட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார லேடி திட்டும் போது ஹீரோயினே ஷாக் ஆகுறாங்க. எனது குழந்தைய கட்டி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா மேடம், தனியா இவனை பாத்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓவர் சேட்டை பண்றான் அப்படின்னு, அதுக்காக கட்டி போடுவீங்களா, இதுக்கப்புறம் கட்டிலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே சொல்றாங்க. குக்கிங்கும் நீங்க தான் பாத்துக்கணும், என் பையனையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது சரி சார் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாரா எந்த சார்னு கேட்டா உங்க புருஷன் அப்படின்னு, சரி உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் என் குழந்தை பிறந்தவனே விட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது என்னுடைய ஹஸ்பண்ட குழந்தை பிறந்தவனே நான் தான் அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியல மேடம் என்னாச்சுன்னு கேட்கும் போது அதெல்லாம் போக போக சொல்றேன், போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னும் போது அதே டைம்ல இந்த 2 குட்டி பசங்களும் பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டு விளையாட போறானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த லோக்கல் போலீஸ் சரியான சோம்பேறி போல மக்களே. இப்ப கூட ஒரு விவசாயி தன்னுடைய எரும மாடை காணும்
காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்க தேடவே இல்ல, அதை யாரோ ஓட்டிட்டு போயிட்டு கழுத்தறுத்து கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி 1 by 1 என்னுடைய எரும மாடு எல்லாமே காணாம போயிட்டு இல்ல கொலை செய்யப்பட்டா நான் வந்துட்டு வயிற்று பழப்புக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த இறந்து போன மாட்டை அப்படியே வச்சிருக்காம அதை கறிக்கு வித்து சம்பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா பேசிட்டு கிளம்புறாரு. இந்த ஆளு சரியான மோசமான போலீஸா இருக்காரு. உள்ளுக்குள்ள போனா ஹீரோயின் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் காணாம போயிருக்கா, யார் மேலாம் டவுட் இருக்கு, என்ன விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காணாம போனவங்க லிஸ்ட்டை மட்டும் கொடுக்குறாங்க. வேற எந்த ஒரு வேலையும் போலீஸ் பார்க்கவே இல்லை போல. இதை ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த லோக்கல் போலீஸ் உள்ளுக்குள்ள வராரு. என்னது என்கிட்ட காமிக்கவே இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் முறைக்கிறாங்க. சரி, முதல்ல ஒரு பையன் காணாம போயிருக்கான் இல்லையா, இது வரைக்கும் 3 குட்டி பையன் காணாம போயிருக்கான். 3 பையனையுமே யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் சேம் பேட்டர்ன்ல. இதுல முதலாவதா காணாம போன அந்த பையனுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ணும் அப்படின்னும் போது ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட், அப்பா மட்டும் தான் இருக்காரு, சரியான குடிகாரு, போயிட்டு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினுடைய பையனும் அந்த வேலைக்காரமாவுடைய பையனும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த குட்டி பையன் அலெக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து இந்த பையன் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறான். இது எப்படி பேசுது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த குட்டி பையன் இதெல்லாம் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல போலீஸ் கான்ஸ்டபிள்லாம் வந்துட்டு அந்த முதல்ல இறந்து போன பையனுடைய அப்பாவை கூப்பிட்டா அவர் குடிச்சிட்டு குடி போதையில படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டா வரமாட்டேன்னு கல்லல் அடிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஊருக்கு வெளியே அந்த கோயிலை காமிக்கிறாங்க. 3 பேரு கடத்திட்டு வராங்க. அதுல ஒரு ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் பலி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிருப்பேன். இவங்க யாருமே பேசிக்க மாட்டாங்க. ஸ்லேட்ல வந்துட்டு எழுதி காமிச்சுக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹெட் மாதிரி இருக்கிற ஆள் வந்துட்டு பேசுறான். ஆனா ஒரு மாதிரி ரெக்கார்டட் வாய்ஸ் மாதிரி பேசுறான். 2வது ஒரு பையனை கடத்தி கொண்டுட்டாங்க போல, அவனையும் கொலை பண்றதுக்கு அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு காமிச்சதுல இது 2வதா, ஆனா இது வரைக்கும் 4 பசங்க. இப்போ இவங்க கடத்திட்டு போயிருக்க பசங்களோட 4வது பசங்க இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பயங்கரமா விசாரிக்கிறாங்க. இது வரைக்கும் என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராவே போயிட்டு விசாரிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பையனுடைய அப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, நேரா போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் இப்பயும் போலீஸை மதிக்கவே மாட்டாரு, போலீஸ் கிட்ட பேசவே மாட்டாரு. ஆனா ஹீரோயினா பொறுமையா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு பேசினாதான், நீங்க எல்லாமே சொன்னாதான் உங்க பையனை யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது மனுஷன் செமையா ஃபீல் பண்றாரு. அப்படின்னா உண்மையிலேயே எங்க பையனை கொலை தான் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அந்த பையன் நீச்சல் அடிக்க முடியாம தண்ணிக்குள்ள முங்கி இறந்து போயிட்டு இருக்கான். மீன்லாம் சேர்ந்து அந்த ஃபிளஷை சாப்பிட்டுருக்கு, அதனாலதான் உடம்புல அந்த ஸ்கின் இல்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ஆளு நம்பாம, அப்பாவை நம்பாம, கண்டிப்பா என் பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் பையனுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குறேன், நீச்சல் அடிக்க தெரியாமல இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி அதை விடுங்க, இப்போ என்ன ஆச்சோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா அந்த குட்டி பையன் காணாம போனாலியா, அந்த டைம்ல இந்த அப்பா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன் வரா, ஒரு முழுக்க அப்பாவை தேடுறான். அப்பா குடிச்சிட்டு எங்கேயோ மட்டையிட்டு இருக்காரு. அப்பாவை தேடி நைட்டு முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அப்ப யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டு இந்த பையனை பலி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, என்னால் தான் பையன் இறந்து போனான்னு அழுகுறாரு. இவரு பையனை எப்படி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாட்டு மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்டில் 3 பசங்க காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த போட்டோவில் தன்னுடைய பையனுடைய போட்டோவே தெரியும் போது ஒரு மாதிரி அலண்டு போயிட்டு கண்ணை முடிச்சா இது இவங்களுக்கு வந்த கனவு தான். அடுத்து மும்பரமா நம்ம ஹீரோயின் வேலையை பார்க்குறாங்க. இது வரைக்கும் காணாம போன எல்லா அப்பமையும் போயிட்டு மீட் பண்ணி என்ன நோட் பண்ணீங்க, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் கண்டுபிடிச்சு அது மூலயமா விசாரிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு முஸ்லீம் லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடியுடைய பையனை கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராவே வந்து ஹீரோயினை மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எப்போ காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்பதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் விளையாடிட்டு இருந்தான், கண்ணுக்கு முன்னாடி தான் விளையாடிட்டு இருந்தான், திடீர்னு நான் கடை பக்கமா திரும்பிட்டு அந்த பக்கம் திரும்பத்துக்குள்ள காணாம போயிட்டான், எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னும் போது ஒரு முழுக்க தேடுறாங்க. தேடினாலும் பையன் கிடைக்க மாட்டான். ஏன்னா அவங்க அந்த பலி கொடுக்குறவங்க குட்டி பையனை கடத்தி கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்துட்டு சிக்னல்லையே பேசிக்கிறாங்க. அந்த தலைவன் வந்துட்டு பலியும் கொடுக்குறான். இதெல்லாம் நமக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. இவன் தான் வந்துட்டு 4வது பையன் மக்களே. இப்போ அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. என்ன விஷயமாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் போர்ட்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இது எல்லாமே ஒரே ஆள் அப்படி இல்லைன்னா ஒரே டீம் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இது இந்த பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது இவங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்னா புரியல அப்படின்னும் போது அதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் இந்த இறந்து போன எல்லா பசங்களுடைய நெஞ்சிலையுமே ஒரு சிம்பிள் இருக்குமா, இந்த சிம்பிளை பார்க்கும்போது ஏதோ பலி கொடுக்குறாங்களோ, இந்த சடங்குக்காக பலி கொடுக்குற மாதிரி தோணுது மேடம் அப்படின்னு சொல்லும் போது, ஆமால இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய்
போயிட்டு ஊர் மக்கள் ஊர் பெரியவங்களை பார்த்து இந்த ஊருக்குள்ள சூனியம் பண்றவங்க இல்ல இந்த மாதிரி சடங்கு பண்றவங்க சாத்தான வழிபடுறவங்க இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஊர் பெரியவங்களாம் கலாய்கிறாங்க. எங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள குட்டி பசங்க காணாம போறாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ சாத்தான்னு சொல்றீங்க, சூனியம் பண்றவங்கன்னு சொல்றீங்க, உங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் மேலையும் இந்த சூனியம் பண்றவங்க மேலையும் பழிய போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டாங்க. இப்போ ஊர் முழுக்க இதே விஷயம் தான் பரபரப்பா பேசப்படுது. போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல, போலீஸே மாந்திரிகம் அது இதுன்னு சொல்லிட்டு திருப்பி விட பாக்குறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது இத புதுசா வந்த டீச்சரும் கேக்குறாரு. வழக்கம் போல ஊர் பெரியவங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிக்கும் போது இந்த டீச்சர் என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது, போலீஸ் தங்களுடைய வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, எங்க குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஊர் பெரியவங்களுக்கும் அதான் சரின்னு படுது. அதனால எல்லாருமே சேர்ந்துட்டு போராட்டத்துல குதிச்சு போராட்டமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல, இவனுங்க என்னடா போராட்டத்துல குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அடுத்து அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சருடைய கிளாஸ்ல காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் எக்ஸாம் எழுதும் போது பிட்டு பார்த்து எழுதுறான். டேய் பிட்டு பார்த்துலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி முறுக்கி விட்டாரு. அடுத்து ஸ்கூல் முடிஞ்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சு அந்த பையன் கிளம்புறான். கிளம்பி போகும்போது அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒரு மொட்டை இருக்காரு. அந்த மொட்டையை பார்த்து அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போறான். அதுக்கப்புறமா சர்ச் வழியா போகும்போது அப்படியே ப்ரே பண்ணிட்டு போறான். அங்க இருக்க சர்ச்சுடைய ஃபாதரும் பாக்குறாரு. அந்த சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கூட விளையாடிட்டு வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த பையனை ஆளக்கானும். இந்த கோல்ட் ஸ்மித்தோடைய பையன் அந்த பையன் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி பையனை ஆளக்கானும். ஸ்கூலுக்கு போன பையன் திரும்பி வரவே இல்லை, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், தேடி பார்த்தேன், ஆளையே காணும் அப்படின்னு. அப்பதான் மொட்டை சொல்றாரு, ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது நான் பார்த்தேன், எனக்கு கூட ஒரு ஹாய் காமிச்சிட்டு போனேன் அப்படின்னும் போது அப்படி வந்த பையன் வீட்டுக்கு வராம எங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண. அப்போ அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவரு பார்த்துட்டு இப்பதானே காணாம போயிருக்கான், கண்டிப்பா வீட்டுக்கு வருவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாதிரி அலட்சியமா பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் வராங்க. என்னாச்சு ஏதாச்சு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போன பையன் திரும்பி வந்திருக்கான், வர வழியில திடீர்னு காணாம போயிருக்கான், என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயமா இருக்கு, தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு. இதுக்கப்புறமும் லேட் பண்ணக்கூடாது, அந்த பையனுடைய உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீமை கூப்பிட்டு அந்த ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிச்சா அந்த டீச்சர் சொல்றாரு, 4 மணிக்கே ஸ்கூல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் கிளம்பி போயிட்டான், அவன் கிளம்பி போற விஷயத்த நான் கூட பார்த்தனே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மொட்டை பார்த்திருப்பாரு இல்லையா, மொட்டை எந்த பக்கம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கெல்லாம் போயிட்டு விசாரிக்கும் போது அந்த சர்ச்சுடைய ஃபாதரும் தாடிக்காரனும் வந்துகிட்டு இருக்காங்க. தாடிக்காரங்கிட்டையும் இவங்க கிட்டையும் விசாரிக்கும் போது நான் பார்த்தேன், சர்ச் பக்கமா தான் போனா, போகும்போது வணங்கிட்டு போனா, ரொம்ப நல்ல பையன், திடீர்னு காணாம போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷாக் ஆகுறாரு. மார்க்கெட் பக்கமா தான் போற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. மார்க்கெட் பக்கமா போனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கெல்லாம் போயிட்டு விசாரிச்சுட்டு இந்த வெட்டியான் இருக்காரு இல்லையா, இந்த வீட்டு பக்கமா போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிருக்காங்க போல, ஏன்னா தண்ணிலாம் இருக்கு விளையாட போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாங்கிட்ட போயிட்டு விசாரிச்சா வந்தானா வரலையான்னு தெரியல, நிறைய பேர் போனாங்க, அந்த பையனை நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. லைட்டா போதையில் இருக்காரு போல. அப்புறம் யோசிச்சு பார்த்தவரு போன மாதிரி ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் முழுக்க தேடுறாங்க. தேடிட்டே இருக்கும் போது போன் வருது, ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த குட்டி பையனை கொலை பண்ணி அந்த தோலெல்லாம் உரிச்சு தலைகீழா தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்பா அம்மா செமையா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஊர் மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. புதுசா ஒரு போலீஸ் வந்துமே இது வரைக்கும் யாரையுமே கண்டுபிடிக்கல, எந்த ஒரு கேஸையுமே முடிக்க முடியாம இப்படி இவங்க அலட்சியமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடையடைப்பு போராட்டம்லாம் பண்றாங்க. இது எம்எல்ஏ மினிஸ்டர் சிஎம் வரைக்கும் தெரிய வந்து அவங்க மீட்டிங்லாம் போட்டு பேசி அந்த பெரிய அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. ஹீரோயினுக்கு பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இவங்க நைட்டு பகல்னு பார்க்காம வேலை பார்க்கறாங்க. இதுக்கு நடுவுல அந்த வேலைக்காரமா வேற ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும், இன்னும் 3 நாள்ல வந்துட்டு பௌர்ணமி வருது, அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் சாமி கும்பிடுவேன், சில பூஜை எல்லாம் பண்ணுவேன், அதனால லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகேமா, நீங்களே முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பிரச்சனை கிடையாது, சாமி கும்பிடுறது தானே, அடுத்த பௌர்ணமி பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் ஹீரோயினுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. நீ என்ன சொன்ன பௌர்ணமியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாமா அப்படின்னும் போது உடனே கிளம்பி நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன் போறாங்க. இது வரைக்கும் 3 பசங்க காணாம போனாங்க இல்லையா, 4 பேர் மொத்தமா. அந்த 4 பசங்களும் எந்த டைம்ல காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4 பசங்களுமே பௌர்ணமி அன்னைக்கு காணாம போயிருக்காங்க. மக்களே, பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கும்பல் பலி கொடுக்குறாங்க. பௌர்ணமி எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னும் 3 நாள்ல. ஆனா இன்னும் 3 நாள்ல ஊருடைய திருவிழா வருது. திருவிழா டைம்ல செம கூட்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் லோக்கல் கான்ஸ்டபிளும் கேட்கும்போது இன்னும் 3 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த பௌர்ணமி டைம்ல ஏதாவது சின்ன குழந்தைங்க தனியா இருந்தாங்க அப்படின்னா அந்த கடத்தல் கும்பல் கொலகார கும்பல் கடத்த வருவாங்க. அப்ப பிளான போட்டு அவங்கள பிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணும் அப்படின்னும் போது ஆனா லோக்கல் போலீஸ் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல ஊருடைய கோவில் திருவிழா வருது, அந்த டைம்ல செம்ம கூட்டமா இருக்கும், பாதுகாப்புக்கே நம்ம ஊர் போலீஸ் பத்தாம நம்ம வந்துட்டு
ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த டைம்ல எப்படி பிளான் பண்ணி கொலைகாரனை பிடிக்க முடியும்? அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு நமக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டி ஒரு குழந்தை, அடுத்த வாட்டி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த கொலைகார பசங்க கொலை பண்ணிக்கே இருப்பாங்க. இதுதான் நமக்கான கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. வேலைக்காரமா லீவ் கேட்டாங்க இல்லையா, அதனால தன்னுடைய பையனை பார்த்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஊரில் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் விட்டு பார்த்துக்க சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி டீமோட அந்த கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு பயங்கரமாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பசங்க கூட காணாமல் போகக்கூடாது. சின்ன பசங்க தனியாக இருந்தாங்க அப்படின்னாலே அப்பா மாட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும். சந்தேகப்படும்படியாக யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனே கைது பண்ணும். அது அந்த கடத்தல்காரன் கண்டிப்பாக இந்த கோவில் திருவிழாவை பயன்படுத்தி அந்த குட்டி பசங்களை தூக்கிட்டு போக வருவான். பிளான் பண்ணி பிடிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் நம்ம ஹீரோயின் பையனை விட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பையன் அந்த ஃப்ரெண்டோடைய பையன் கூட சேர்ந்துட்டு விளையாட வெளியே போயிருப்பான். அதோட ரெண்டு பேரும் ஆளையே காணுமா தேடி பார்த்துட்டு அவங்க கால் பண்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் விளையாட போனாங்க, ஆளையே காணும் அப்படின்னும் போது குட்டி பசங்க விளையாட போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துருவாங்க, நீங்க தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கோவில் திருவிழாலையா சமசத்தமா இருக்கு, பேசவே முடியல. அந்த டைம்ல லோக்கல் போலீஸ் ஓடி வராரு. ஓடி வந்து இந்த மாதிரி பக்கத்துல குட்டி பசங்களாம் சேர்ந்துட்டு கிரிக்கெட் விளையாடும் போது ஏதோ ஒரு வேன் மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட், எல்லாருக்கும் காயம்பட்டுருக்கு, நம்ம அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் ஹீரோயினுக்கு தோணுது தன்னுடைய பையனும் வெளியே போயிட்டு காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்களே, அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்ணும்போது ஃப்ரெண்டோடைய பையன் இருக்கான். ஹீரோயினுடைய பையனை ஆளக்கானோம். டே தம்பி நீங்க இருக்கிற அப்படின்னா எங்கடா என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் வேற ஒரு கேங்கோட விளையாட போயிட்டான் அப்படின்னு சொல்றான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேடி பார்த்தாலும் ஆளையே காணோம். இந்த டைம்ல அந்த வேலைக்காரமா கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோவில்ல வந்து ஏதோ பூஜை பண்ணும் பரிகாரம் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக கோவிலுக்கு வந்து அங்க தெரிஞ்ச ஒரு லேடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இந்த குட்டி பையன் சரியான சேட்டக்கார பையன் சொன்னாங்களே, அம்மாவுடைய கையை உதறி விட்டு டப்புன்னு காணாம போயிட்டா, எங்க போனா அப்படின்னே தெரியல. இவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வேலைக்கார லேடியும் அங்க இங்கன்னு தேடிட்டு கடைசியா ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி என் பையனையும் ஆள காணும் அப்படின்னு போது தேடலான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பரபரப்பா ஹீரோயின் பையனையும் தேடுறாங்க, வேலைக்காரமாவுடைய பையனையும் தேடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய பையன் அங்க நின்னுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூட்டிட்டு வராங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி செமையா கண் கலங்குறாங்க. இந்த விஷயம்லாம் வேலைக்காரமா பார்க்கும்போது நல்ல வேலை உங்க பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு போது நம்ம போயிட்டு உங்க பையனை தேடலாம் அப்படின்னு, பரவாயில்ல மேடம் கண்டிப்பா கிடைச்சிருவான், ஏன்னா என் பையன் ஒரு சேட்டக்கார பையன் சொல்லியிருக்கான் இல்லையா, எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பான், கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்துருவான், இருந்தாலும் நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே அந்த குட்டி பையனை கண்டே பிடிக்க முடியல. கடைசியா ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் காணும், அவனை தேடி தேடி பாக்குறோம், கண்டே பிடிக்க முடியல. இந்த கூட்டத்துக்கு நடுவுல தேடுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க இந்த அனௌன்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னும் போது கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம், காணாம போனது எங்க ஊர் பையன், நாங்க ஹெல்ப் பண்ணாமையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. போலீஸ் கூட சேர்ந்துட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு ஹீரோயின் ஒரு முழுக்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது போற வழியில இந்த பையன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு என்னாச்சு அடிபட்டிருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிட்டு பையனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஸ்டேஷனுக்கு கூண்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குழந்தை மாதிரியே பேசி குழந்தை மாதிரியே பேசி விசாரிக்கும் போது இந்த குட்டி பையன் திருவிழால விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய கையை விட்டு ஓடி இருக்கான். அப்படி அங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ திடீர்னு வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் கண்ணை முடிச்சு பார்க்கும் போது 3 பேரு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கு நின்று இருக்காங்க. தாடி எல்லாம் வச்ச மாஸ்க் போட்டிருக்காங்க. தாடி வச்ச மாஸ்கா, அந்த மாஸ்க் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்றான். போன வாட்டி ஊரு திருவிழாப்போ இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கு விளையாட்டுலாம் காமிச்சிருக்காங்க, அந்த மாதிரி மாஸ்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் பார்த்துட்டு அந்த பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கும் போது ஆமா இதே மாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ போன வாட்டி ஊரு திருவிழாப்போ இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யாரு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள கூட்டு வந்து விசாரிக்கும் போது இவங்க மேல எந்த டவுட்டும் கிடையாது. இவங்க அமைதியா அவங்க வேலையை பார்த்துருக்காங்க, அவங்களை அமுச்சு விட்டாங்க. இது மட்டும் இல்லாம டீமன் மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன், பேய் மாதிரி இருந்தான், மூஞ்சில வந்துட்டு குழந்தை மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான வாய்ஸ்ல பேசினா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். சரி நீ எப்படி தப்பிச்சு வந்தான்னு கேட்கும் போது அந்த ஆளு என்கிட்ட சொல்லிட்டான், நான் பலி தான் கொடுக்க போறேன், இதுக்காக பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க சிலை மாதிரி இருந்துச்சு, அந்த சிலை கிட்ட இதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் கை கால் கட்ட அவுத்துட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். வெரி குட்ரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னும் போது இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தவன், நான் சொன்ன இல்லையா அந்த டீமன் மாதிரி மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி வச்சிருந்தாரு, ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி வச்சிருந்தாரு. அந்த ஸ்டிக்ல மண்டவோடு படம் மாதிரியோ இல்ல டீமனுடைய படம் மாதிரியோ ஒரு சிலை மாதிரி ஒரு சின்ன பொம்மை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். சரி தம்பி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நான் இந்த இது எங்கேயோ பார்த்திருக்கேன்னு யோசிச்சவரு, இந்த வெட்டியா இருக்கான் இல்லையா இவன் தான் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பான், மேல வந்துட்டு சலங்கையெல்லாம் கட்டின மாதிரி ஒரு டீமனுடைய ஃபேஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவனை தூக்கிட்டு வாங்க, அவனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெட்டியான கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு
உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார வச்சு நீ தான் இந்த குழந்தைங்க எல்லாரையும் கடத்திட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன் கடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா போலீஸ் ஸ்டைல்ல அடிச்சு விசாரிப்போம் அப்படின்னும் போது மேடம் சத்தியமா நான் கடத்தவும் இல்ல கொலையும் பண்ணல அப்படின்னும் போது நீ கடத்தனியான்னு மட்டும் தான் கேட்டேன், நீயா என்ன கொலை பண்ணலன்னு சொல்ற, நீயா வாயை கொடுத்து ஒத்துக்கிட்ட பாத்தியா, ஒழுங்கா உண்மையை சொல்ற அப்படின்னும் போது நான் எதுவுமே பண்ணல எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது அந்த போலீஸ்லாம் போட்டு செம்ம அடிக்கிறாங்க. அடிச்சு அடியில் அழுகுறாரு, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த ஆளு கண்டிப்பா சூனியம் இந்த பூஜை சடங்கு இது எல்லாமே நம்புவான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா நம்புவான் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரி கொண்டு வராங்க, கையில இந்த வெட்டியானுடைய ஸ்டிக்கு மாதிரியே கொண்டு வராங்க. இது ஒரு சூனியக்கார பொம்மை, உன்னை பத்தி எல்லாமே சொல்ல போது பாரு அப்படின்னு சொல்லும் போது அதுவும் எல்லாமே சொல்லுது. இந்த ஆளு யாரு, வெட்டியா, இந்த ஆளு குழந்தைங்க எல்லாம் கடத்துறாரு, எதுக்காக கடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது இந்த ஆளு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சூனியக்கார பொம்மை மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள அலெக்ஸா வச்சு அலெக்ஸா கிட்ட இந்த ஆளு யாரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டு பேச வச்சிருக்காங்க. இது வரைக்கும் கொலை பண்ணல நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னவரு திடீர்னு வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. அந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் மாதிரி அந்த சூனியம் பண்றாங்க பாத்தீங்களா, பலிலாம் கொடுக்குறாங்களே அந்த ஹெட்டோடைய வாய்ஸ் மாதிரி கேக்குது. நான் யாரையும் கொலைலாம் பண்ணல, அந்த டீமன் தான் பலி கொடுக்க சொல்லிச்சு, நான் வந்துட்டு அந்த டீமன் சொல்ற வேலையை மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு. அப்படின்னா எல்லா குழந்தைங்களுடைய சாவுக்கும் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப வந்துட்டு அவர் அமைதியா பேச ஆரம்பிக்கிறாரு. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம் அப்படின்ற மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாரு. இந்த அன்னியன் நம்பி மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்க மாதிரி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த புதையலை அடையறதுக்காக தான் அந்த டீமன் இந்த விஷயத்தை பண்ண சொல்லிச்சு, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரு நினைச்சாலும் இந்த விஷயத்தை தடுத்து நிப்பாட்டவே முடியாது. இன்னைக்கும் பௌர்ணமி தான், இன்னைக்கு பௌர்ணமி முடியறதுக்கு முன்னாடி கட்டாயமா ஒரு பையன் பலி கொடுக்கப்படுவான், உங்களால தடுத்து நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டீமன் போயிட்டு அந்த வெட்டியானையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அடிச்சு விசாரிக்கலாமான்னு பார்த்தா முடியாது, நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம். அந்த குழந்தைய கண்டிப்பா இவங்க நமக்கே தெரியாம இன்னொரு குழந்தைய கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, அந்த 3 பேரை காமிக்கிறாங்க. இவனுங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பையனை ஆல்ரெடி கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. யாரு பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. ஏன்னா ஹெட்டான அந்த வெட்டியானதை போலீஸ் கைது பண்ணிட்டாங்களே, அதனால 3 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம 3 பேரும் ஊருக்குள்ள போலாம், இன்னைக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் கடத்த முடியுமா அப்படின்லாம் தெரியல, அதனால 3 பேரும் போயிட்டு 3 குழந்தைங்களை கடத்திட்டு வந்து 4 பேரையும் ஒரே டைம்ல பலி கொடுக்கலாம், தனித்தனியா பலி கொடுக்கலாம். மொத்தமா இந்த விஷயம் முடிஞ்சா நமக்கு வந்துட்டு அந்த கோல்டு இதுலாம் கிடைக்கும், அந்த புதையெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பலியை வாச்சு அந்த சாத்தான் ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அங்க ஹீரோயின் பொதுமக்கள்லாம் நிக்கிறாங்க. இந்த 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த 3 பேரும் யாருன்னு மாஸ்க் கழட்டி பார்த்தா ஒன்னு தாடிக்காரன், 2வது டீச்சரு, 3வது இந்த ஊர்ல வந்துட்டு மிருதகம் வாசிக்கக்கூடிய அந்த வித்வான். ஆட பாவீங்களா, ஊர் மக்கள் உங்க எல்லாரையும் நம்பினா நீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்ப இந்த நியூஸ் டிவிலாம் வருது, எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஹீரோயினை செமையா பாராட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுல வேலை பார்க்குற அந்த வேலைக்காரமாவும் பார்த்துட்டு என் பையனை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா உன்னுடைய பையன் சொன்னதுனால மட்டும்தான் போயிட்டு அவங்க எல்லாரையும் பிடிக்க முடிஞ்சது. இந்த பையன் தான் சொல்லியிருப்பான், எனக்கு ஞாபகம் இல்ல, இருட்டா இருந்துச்சு, எனக்கு இடம் தெரியல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசி எப்படியோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பான் இல்லையா, அதை வச்சு இடத்தை கண்டுபிடிச்சு 3 பேரையும் கைதும் பண்ணிருப்பாங்க. இப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு 2 பேர் ஓடி வராங்க. இவங்க வந்து ஹீரோயினை கூப்பிட்டு செமையா அழுகுறாங்க, என் புருஷனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன் புருஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த 2 லேடிஸ்க்கும் ஒரே புருஷன் அந்த வெட்டியான் தான், 2 பேரையுமே கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்திருக்காரு. ஏமா அவன் சரியான கொலைகாரன், பலிலாம் கொடுத்திருக்கான், அவனை எப்படி காப்பாற்ற முடியும், அவனை காப்பாற்றலாம் முடியாது, கிளம்புங்க அப்படின்னும் போது இல்ல மேடம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, என்னுடைய புருஷன் குழந்தைங்களை கொலை பண்ற அளவுக்கு மோசமான ஆள்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ஊர்ல எந்த குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை, குட்டி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உடனே போயிட்டு பாப்பாரு, மந்திரம்லாம் கூட பண்ணுவாரு. அவருக்கு குழந்தைங்க அப்படின்னா கூட ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட், முதல்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காரு, அவங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2வது அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆனா 2 பேருக்குமே குழந்தை பிறக்கல. ஆக்சுவலா அவருக்கு கிளி செத்து போச்சு மக்களே, அவரால் எதுவுமே பண்ண முடியாது, எங்களுக்கு பிளஷரே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன். நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல கூட ஒரு ஆளை காமிச்சிருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைய பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாலும் ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி போனாரு பாத்தீங்களா, அவர் இவரு தான். இவரு இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. இவரு தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா, இவரால் எதுவுமே பண்ணவும் முடியாது, குழந்தையும் பெத்துக்க முடியாது. ஆனா
மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க, குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இவரு காரணம் கிடையாது, வேற யாரோ விதைய தூக்கிட்டு போயிருக்காங்க, நம்ம பொண்டாட்டியே நமக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த 2 கல்யாணம். நீங்க விசாரிங்க, இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிங்க, கண்டிப்பா என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னும் போது இவங்க வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தலைவனை ஒரு பக்கமாவும் அந்த 3 பேரை ஒரு பக்கமாவும் அடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த வெட்டியாங்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவரே முதல்ல பேசுறாரு. நான் உங்களை வார்ன் பண்றேன், கண்டிப்பா நிறைய பின் விளைவுகள் ஏற்பட போகுது. அந்த சாத்தான் மொத்தமா 8 குழந்தைங்களை பலிக்கு அடிச்சு, ஆனா நீங்க 4ஓட நிப்பாட்டிட்டீங்க, யாரையுமே இந்த சாத்தான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு. முக்கியமா எங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாருமே என்னுடைய கஸ்டடியில ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, செல்லுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க இருந்தாலும் அந்த சாத்தான் சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி பார்த்தா அந்த 3 பேரை பார்க்கும்போது அந்த 3 பேருக்கும் என்னமோ ஆகுது, பேய் பிடிச்ச மாதிரி அந்தரத்துல பறக்குறாங்க, கண்ணுலாம் மாறுது, உடம்புலாம் மாறுது. அவங்கள ஏதோ ஒரு கெட்ட சக்தி, ஏதோ ஒரு பேய் அட்டாக் பண்ண மாதிரி கழுத்தை முறுக்கி 3 பேரும் ஒரே மாதிரி இறந்து போறாங்க. இப்போ என்னுடைய டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டியானும் பறக்கிறாரு, ஒரு மாதிரி ஆகுறாரு, கண்ணுலாம் மாறுது, அவரும் கழுத்து முறுக்கப்பட்டு அப்படியே இறந்து போயிட்டு கீழே விழுகிறாரு. இத பார்த்த ஹீரோயினுக்கு அல்ல பயந்து போயிட்டாங்க, அப்படியே கண்ணுலாம் கலங்குது. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அந்த கோயிலுக்குள்ள கண்டிப்பா என்னமோ இருக்குது, அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உயிரை கையில பிடிச்சிட்டு நேரா கிளம்பி அந்த கோட்டைக்கே போறாங்க. கோட்டைக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க, அங்க அந்த தலைவன் மட்டும் போகக்கூடிய, இந்த வெட்டியான் மட்டும் போகக்கூடிய ஒரு கேப் மாதிரி இருக்கு. அந்த கேப்புக்குள்ளேயும் போந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க பலி கொடுக்கறதுக்கான அந்த பலிபீடம் இருக்கு, ஒரு சாத்தானுடைய சிலை. இந்த இடத்த பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. முக்கியமா கொலை பண்ணி இந்த பலி பீடத்துல தான் அந்த ரத்தம்லாம் ஊத்துவாங்க போல. அதை ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி நிலநடுக்கம் அந்த மாதிரி ஆடுது. அந்த பலி பீடத்துக்கு கீழே இருந்து கீழே அப்படியே ஓபன் ஆயிட்டு, அந்த தரையே ஓபன் ஆயிட்டு உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே பல தங்க புதையல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஹீரோயினையே அந்த பேய் பொசஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. கண்டிப்பா 2வது பார்ட் வரும். 2வது பார்ட் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான பார்ட்டா இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனா கொண்டு போனாலும் முடிக்கும் போது டீமன் பேய் ஹாரர் அந்த மாதிரி முடிச்சு விட்டுருப்பாங்க, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா முடிச்சு விட்டுருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல கண்டிப்பா முழுக்க ஒரு ஹாரர் பிளஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். முக்கியமா செகண்ட் பார்ட்ல ஹீரோயினே வெளியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா லைக், ஹைப், மறக்காம சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.